சமருக்கு చూడా నా ఎత్తుకున్నా ఫోటో చూడా கிட்ட வந்து இவன் தானே பண்றான் அது கிட்ட வந்து எனக்கு சொல்றேன் நானே எடுத்து கிடக்குறேன் இதுல வீடியோ ரன்னிங் எடுக்கா எங்க போறாங்க ஆல்ரெடி ஒன்ஸ் இருந்துச்சு எங்க அப்புறம் எந்தில்ல எந்த இதே தாண்டி காப்பி சின்ன சாப்பிடு என் தம்பி என்கிற மாதிரி அவன் தான் வந்து கொஞ்ச நேரம் இருந்தான் அந்த பணம் பாலவே தாங்குது அடே சும்மா பாக்க சொல்றேன் என்னடா மீசல வெடி போய் என்னிலே இருக்க மக்களுக்கு மகன் சொல்லி விடுகிறேன் புடிடா தடுத்து பாறா சின்ன பையன் அட சின்ன பையன்
ஒரு முறை உறுப்பிச்ச தருகிறேன். வந்தாரை பார்த்து ஓடி ஓட சொல்றா. தனியை கருக்கே வந்திருந்த கும்பமகாசுரனோ நீயோ உனக்கு சனிகளை தூயனும் கொள்வதுண்டு வடி உள்ள சிலை தனியே என்னடா பையனே நீ பேச வந்த என்னடா பையனே நீ பேச வந்த அண்ணியா ஜனத்தை மடிக்கிற வந்து
நல்லது பயலே உங்கள் நாயகன் திருச்சியையும் உள்ளே என்னை வெல்ல பௌத்தால் உனக்கு செல்லரி தலை போன்ற சேனைகளை கூட்டி வந்த வல்லமை தன்னை பார்க்க வில்லத கையில் பிடித்தாய் நம்ம தும்ப மகாசுரனை கொன்று விட்டோம் இந்த விஷயம் இச்செய்தியை நம் தந்தையிடம் சென்று புறப்படும் எங்க பேப்பர் அப்படி கட்டினாலும் தோணுது அவங்க அப்பா அதுலயும் டேய் சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு தான் அப்படியா எதிராளி பூரா செத்து போட்டான் நல்லா செத்து போட்டான் மொத்த பேருக்கு கோட்டை எல்லாம் வாங்கிக்கலாம் கோட்டை அடிப்பாங்கன்றா
ஏன்னா ஜெயிச்சு வந்தவங்க கொடுக்குறாங்க பிரியாணி கொடுக்குறாங்க ஒரு கோடி ஒரு பிரியாணி ஜெயிச்சு வந்தாங்க கொடுக்குறாங்க இப்போ நீ எதுக்கு கூட பாய் பிரியாணி போய் தேவன் டெய்லர்ல போய் அக்கௌண்ட்ல வாங்கி சொல்லு ஆமா டெய்லர் இல்ல அவரு கடையில அவர் கடையிலயா சரி நான் சொல்லிடுறேன் இவங்கெல்லாம் போகும்போது அப்படி அப்படியே ஆள் ஒரு கோட்டர் வாங்கி போய் குடிச்சுட்டு போங்கம்மா நாளைக்கு வந்து காசு மட்டும் எதிராளி செத்துட்டான்னு சொன்ன உடனே மாமா சின்ன மாமா போனாரு பத்தியா தும்பு மகாராஜன் வந்து நம்ம சண்டைக்கு போவோம் அவங்க படையில இருந்து கெண்டாபாலம் வரவும் கெண்டாபாலம் விட்ட பாடத்தால உங்க மாமா மூணாவது மாமா மூணாவது மாமா செத்துட்டாரு மகாராஜா நம்ம படையில வந்து ஒரே ஆளு கூட ஜெயிக்கிற மாதிரி தெரியலடா மோளகாரம் பொய்தாடவோ எதுவோ யாரு பக்கத்துல மூச்சுக்கிறான் வரும்போதே நம்ம இன்னைக்கு கொண்டாடி போகும்போதே கொஞ்ச நேரம் குஜாலம் ஆடிக்கலாம் மீதி மொத்தம் சாவு ஆடிக்கலான்னு 4 வேதம் 6 சாஸ்திரம் ஒருத்தன் குச்சி சீவனம் அப்பயே பார்த்து 18 புராணம் 64 கல்வி கலைக்காணும் 96 தத்துவம் 108 இதிகாசம் இதெல்லாம் கற்று வந்த உங்க சின்ன செத்து போட்டாருடா இப்படி வரும் தெரிஞ்சுதான் போ சொல்ல ஆகாத சகனெல்லாம் கடிச்சுடா அப்பயாவது கம்மன் நிறுத்திட்டு இருக்கலாமா என்ன சகனம் கடிச்சுமா என்ன கடிச்சு
பூனை குறைக்க போதா? பூனை குறைக்க போனா பொல்லாத செவனம். என்னென்ன போச்சு தெரியுமா? என்னென்ன போச்சு? அந்த குதிரை கட்டும் குதிரை கட்டு சாப்பிடு வழியா என் மாமன் போக சொல்லும். கோட்டான் வந்து கூவுதுரா. ஐயோ குதிரை கட்டு சாவடில கோட்டான் குடி இருக்குதுன்றியா? ஆமா, அதுவும் வந்து ஆவாத சைனா மகராஜா இதெல்லாம் ஆண்டாண்டு தோறும் அழுது கொண்டாலும் ஆண்டவர் மீண்டும் மண்ணுலகத்தில் வருவது கிடையாது. படைக்கா குறை. அதுக்குதான் சொல்றேன். இன்னும் வந்து அம்மா சேனா சேனைங்கெல்லாம் இருக்குது. அப்படியே இருக்குது மொத்தம். நாம போட்டா கூட அடுத்த படை மந்திரி படைங்க இருக்குது. நம்ம மந்திரியே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்றேன் மந்திரி படை. அந்த புறத்துல நரிமகாசுரன் இருக்கின்றான். மந்திரி பண்ணான் தர்றேன். தன்னுடைய மந்திரியான நரிமகாசூரன் வருகிறார். அவதான் கதை.
கோலாகாலமாக விளங்கி வரக்கூடிய நரிமகாசுரம் மந்திரிக்கு காவலாடே வணக்கம் மந்திரியாரா நாயா வந்து உங்க படையில தான் சாகுது பார்த்தா மொத்தம் வந்து பட்டு இருக்குது இத்தாய் சபை முன்பாக வந்தபோது என்னோட அபிதானம் என்னோட சமஸ்தானம் என்னோட தாற்பயம் ஆமா என்னோட புஜா பராக்கிரமபலம் புஜா பராக்கிரமா தெரிந்து கொண்டாயா விளக்கமா சொல்லு மகாராஜா கைலாசுரனுக்கும் மாயாமோகினிக்கும் பிறந்த ரத்னாகிரி பட்டணத்தை ஜகத்தோடு பரிவாரம் செய்து கொண்டிருக்கிற மாதாபி அண்ணவருக்கு பஞ்சமந்திரியாக இருக்கக்கூடிய சிம்மாசி ஏகாசி தாராசி சம்மாசி மகராசி என்று சொல்லக்கூடிய பஞ்சமந்திரி அபியானமோ நரிமகாசுரன் சிம்மாசி எல்லா ராசிக்கு போய் வந்தால் தான் சீன்ற எழுத்துல மொத்தம் வருது அதனால இவருக்கு அதுல 5 ஸ்பெல்லிங் வருது புரியுதா இல்லையா இவங்க ராசி வந்து எது அதுல வருது சீன்ற எழுத்துல தானே வருது உங்க ராசி என்ன ராசி நான் சொல்றேன் மகாராஜா 5 ராசி வந்து கரெக்டா சீன்ற எழுத்துல உங்களுக்கு தான் வருது மகாராஜா ஆமா மகாராஜா நாங்க போய் படுக்கிறதுக்கா இதே ஆடி இருக்கணும் பாக்குறியா கொட்டை நாங்க போய் படுக்கணும் 10 நிமிஷம் தான் வருவோம் என்ன ரெடி ஆகுதா என்ன கந்த துணி என்ன முடிஞ்சு போச்சு சொல்லு மகாராஜா எதுக்கு வந்துக்கிறா ஏதோ அவசர காரணமாக நம்முடைய மகாராஜா மறுமணி உத்தரவு அந்த படையில இருக்கிறவங்களை சொரிஞ்சு போடுறாரு மகாராஜா மண்ணகட்ட விடைய வாங்கிட்டு போய் சேரும் ஆசிர் பெருக சபை முன்பாக எங்களை அது சீக்கிரமாக காரணம் தெரிவிக்கும் தாமரைப்பூ போல மலர்ந்திருக்கும் உங்களுடைய முகம் பாடியிருப்பது ஏனோ உங்களுடைய மாமன்மார்கள் இருந்து விட்டார்கள் என்று சோகம் கொள்ள வேண்டாம் எங்களுக்கு விடை தந்த அனுப்புங்கள் மடித்து விட்டு உங்களுக்கு வெற்றி கொண்டு விடுவோம் அப்படியே செய்யுங்கள் வென்று ஒன்று ரூபாய் போகும்போது சுகமா இருக்கு நம்ம போய் வீட்டை திறந்துட்டு படுத்துக்கலாமா யாருமா மொத போகும்போது எல்லாரையும் போய் வான்னு சொன்னா பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம் ஆமா போனும் போது அதுல சொல்ற மாதிரி தான் துரியோதனை போன்ற மாதிரி இதுல வாதாபி எல்லாரையும் போ ஒரே எழுத்தான் தெரியுமா உங்க மகாராஜாவுக்கு இந்த ஆள் போக மாட்டாரா
அந்ததெல்லாம் தம்மமா இருந்துச்சு ஆமா இந்த ஆள் எப்படி இருக்கிறான் பாத்தியா கொஞ்சம் உயரமா அவங்கள அடிச்சுடுவாருன்றேன் பாட்டு எப்படி இருக்கிறான் பாரு ஆளு நான் பாரு நீ நான் எப்படி இருக்கிறான் ஆமா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்த விட 5 பேர் இருக்கிறோம் ஐயா, தேவகா அவங்க நான் சொல்றேன் அதுக்கான காரணம் தெரிவிக்கிறேன் மனசு தெளிவா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கெடுப்பட என்ன புடிச்சா தானே வேற நாங்க ஓய்கிறோம் மகாராஜா கம்மனி என்ன அவரோட சேர்த்து சொல்றேன் ஸ்டீல் பாடி மாதிரி மாது சூது புகை நம்ம மனசு 24 பேரும் புகை பிடிக்கிறோம் அதான் உங்களுக்கு என்னது சிம்மராஜ் அந்த ராஜ்யம் எதுவுமே இல்லை நமக்கு அந்த விஷயத்துல போலாம் எதிராளினா படையில போகணும் மறுபடி பாடியில ஆனா இதெல்லாம் புரிய ஓ சேவகா ஏம்பா இந்த மாதிரி ஆளும் யாரும் வேகமா போகல நான் வேகமா யாரும் போல இவரு போற வேகத்தை பார்த்தா அவங்க ஆளுங்க இன்னைக்கு ஓய்ஞ்சிருவாங்க போல ஓய்ச்சுவாங்க போலுக்குது ஓய்க்கு தானப்பா போறோம் நம்ம அதான் அவங்கள ஓய்ச்சிரும் நாங்க போய் ஒரு பக்கம் சாஞ்சி போன மாதிரி இருக்குது இதுவா வாசுபடி இட்லி பண்ணி இருக்கோம் சேவகா நாம ஒரு அணகலம் வந்து விட்டோம் அந்த ஜெயபேரிக ஜெயபெரிகள் முழங்கு ஜெயோ எந்த பேடி பையன் நமக்கு எதிராக சமர்சிக்கிறான் அவங்க படையில யாரு வரான்னு பார்க்கலாம் உட்காரு உட்காரு அதோ அஞ்சாமல் வாழ்பவன் யாரோ பஞ்சவருடன் அஞ்சாமல் அது ஒரு ஓடோடி வருகின்றான் அவன் யார் என்னவென்று தெரிவிப்பாய்தாயே தெரிவிப்பாய்தாயே வரக்கூடியவன் வாதாபிக்கு மந்திரியாக விளங்கக்கூடிய நரிமகாசூரன் அன்னவர் யார் அனுப்பினால் வெற்றியுடன் பெற்று வருவார் உன்னுடைய தம்பி ஆகிய சுமந்திரனை அனுப்பினால் ஜெயம் பெற்று வருவானப்பா அப்படி ஆகட்டும் நாங்களே போட்ட மகாராஜா சட்டியா ஆனால் பிரதிகாமலே நான் பஞ்சமந்திரி ஒருவன் ஓடோடி வருகிறானா ஆமா அவனை வென்று வருவேன் நம்முடைய படையில படைகளை என்னுடைய தம்பி ஆகிய சுமந்திர மந்திரி அழைத்து கொண்டு வர சரி அவர்தான் வெற்றி பெறணும் வன்னிய மகாராஜாவுடைய சுமந்திர மந்திரி வருகிற விதம்
நான் பார்த்த டைம் கட்டாயிடுச்சு. சொல்ல பாரு ஒரு மாதிரி தெரிய மாட்டேங்குது. நாங்க பாட்டு பாடிங்களா ரப்பா ரப்பான்னு செட்டியானங்க பா பரபரா பா பரபரா பகா பகா பக்கா ஏய் என்னடா நம்ம தேடா உனக்கு பரபரா கை காமிய கை காமிப்பா சொல்லு பரபரா பரபரா பகா
பக்கா பக்க பக்கா என்னடா பாரு என்ன கண்டுபிடிச்சு ஜாடி எடுத்துறேன் நான் சொல்றத என்ன நீ தெளிவா சொல்றப்பா வந்ததா தெளிவா சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது நான் வந்து சைகை தான் காமிப்பேன் இதுக்கு விளக்கம் என்னடான்னு கேட்கணும் நீ போனவொடனே ஜாடி எடுத்துற இது எத்தாந்து பார்த்தான்னு சொல்றதுக்கு விளக்கம் என்னடான்னு கேள்றேன்னு ஆமா நானே சொல்லிக்கிறேன் சொல்றா அந்த பார்வை கிட்டு கிட்டு நான் சொன்னேன் பாரு அதுக்கு அவருக்கு ஒண்ணும் தெரியல உடனே என்ன ஆச்சுன்னா நான் இப்ப ஆட்ட ஆடுறேன் பத்தியா இப்ப நம்ம ஆளுங்க கொடுக்குற காசெல்லாம் என்ன பண்ண ஞாயிடுமங்கலம் கூட்டுரோட்ல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு கட்டிட்டேன் இங்க இருந்து துரியோதன மகாராஜா படுகோலம் தெரிஞ்ச அம்மா நீட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டி ஹோல்சேல் கடை ஒண்ணு திறந்துட்டேன் மளிகை கடை அதுல இல்லாத பொருளே இருக்காது கிடையாது. குறைஞ்ச பட்சம் மினிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இறக்குனா தான் உள்ள தெரியும் ஏன்ற மரியாதை குடோனு அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா 20 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் கிராமத்துல கடையே கிடையாது. நம்ம ஒரு டாப் ஆகுது. அதுல சரக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் போடுவேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான். 10 லட்சம் ரூபாய் சரக்கு இறக்குறா உள்ள விக்கணுமா இல்லையா? நாளைக்கே வித்துருமா 10 லட்சம் ரூபாய்க்கு. இந்த தீபாவளிக்கு சரக்கு போட்டா அடுத்த தீபாவளி வெளியே ஓடணும். ஓடிக்கிட்டே இருக்க பாட்டுக்குன்னு. ஆமா. உடனே இந்த தீபாவளிக்கு சரக்கு போட்டா அடுத்த தீபாவளி வெளியும் சரக்கு போட்டு வந்துருவேன். ஏன்னா நம்ம வந்து திருவண்ணாமலை, வேலூர், போலூர்லாம் சரக்கு போறது கிடையாது. நேரா சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பண்ணியா முச்சாஞ்சா 10 லட்சம் ரூபாய் பெரிய வண்டி வச்சிரு டாரஸ்ல தூக்கு மொத்த பொருள் எழுதி ரிஸ்ட் போட்டுக்கா அண்ணன் அப்படியே கொண்டு வண்டி வச்சு ஏத்தியா நம்மளுக்கு சொந்த வண்டிக்கு. ஆமா உனக்கு தெரியும். நேரா நான் வண்டியா போக மாட்டேன். 10 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு நானும் என் கூட்டுக்காரையும் போவோம். 2 பேர் போவீங்க. கடை திறந்தது வியாபாரம் ஆகினே தான் இருக்கணும். ஆமா. நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு சரக்கு ஆகி போச்சு கடையில. நாளைக்கு பெரும்பெருத்த நாள் வருது. ஆமா. சரக்கு வேற கடையில இல்ல. எல்லாம் கேட்பாங்க. எல்லா ஜனங்களும் கேட்கணுமே. ஆமா. வந்து கேட்டா அந்த பொருள் இல்லன்னு சொல்லக்கூடாது. அசிமா போயிடுமே. ஆமா. உடனே நான் என்ன பண்ணேன், நானும் என் கூட்டுக்காரியும் சரக்கு வாங்கிறதுக்கு கிளம்பணும். கடையும் திறந்து வியாபாரம் ஆகணும். கடையில என் பொண்ணு ஒருத்துக்கிறா. 18 வயசு இருக்கும். பேருண்ணா சுந்தரி. ரைட். நல்ல பேர் தான். கரெக்டா? ஆனா உயரமா இருப்பா. ஏம்மா தான் இருக்கும். சுந்தரி கேட்ட அழகு. எங்க பொண்ணை கூட்டு மாமா நாங்க போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட்ல சரக்கு வாங்கி வர போறோம். நானும் அம்மாவும் கிளம்புறோம். ஏன்னா நாளைக்கு தீபாவளி நல்ல நாள் வருது. எந்த பொருளும் நம்ம கடையில இல்லன்னு சொல்லக்கூடாது. அப்பால யாரும் போக கூடாது. நாங்க நம்ம கடைக்கு வரணும்.
பஸ்ல போகல, நம்மளுக்கு சொந்த வண்டிக்குது. அதனால போனா 3 மணி நேரம், மிஞ்சினா 4 மணி நேரம். அவ்வளவுதான். சரக்கு போட்டு சல்லுன்னு வந்துடுறோம். நானும் அம்மாவன் கடையில உட்காருமான்னு எங்க பொண்ணு உட்கார வச்சான். சுந்தரி கடையை பாத்துக்கோ. இதுல என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணு கடையில கடை திறந்து அப்பதான் உட்காந்துது. கடையில வியாபாரி வரான். எங்க பொண்ணை கொஞ்சம் உத்துன்னு வாங்கி பார்த்தான். என் பொண்ணு 5 ரூபா பில்லை எடுத்து கையில வச்சுக்கணும். கேக்குறேன் என் பொண்ணுகிட்ட, என்னன்னு? பரபரா 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 பகா பக்கா பகா பகான்றான். கம்யூனிட்டி பொண்ணு வியாபாரமே பண்ணல, தலைமால முக்காடு போட்டு ஓன்னு வாயிலாச்சு ஆயிரா கடவுள்ல. என்ன பொண்ணு பெண்ண பாவம் இருக்குது, சின்ன குழந்தை. அது பரபரான என்ன பண்ண முடியும்? எப்பா நான் போய் போனாப்புல போய் சரன்னு சரகு போட்ட உடனே அங்கங்க நிக்கல, சரன்னு வந்தேன் கடையாண்ட. கடைன்னு கஸ்டமர் அதிகமா குழந்தை விற்க முடியாது பழகுது, ஐதுங்குது. என்ன சமாச்சாரம் மாத்தி விடுறேன்னு வன்னிய மகாராஜாவுடன் கூட பிறந்து மந்திரி என்ற பட்டத்தை வாங்கிய சுமந்திர மந்திரி காவலாளி. வணக்கம் மகாராஜா. ஆமா, ஏன்னா நான் வந்து காவலாளி பாதம் பண்ணிடணும். அப்பா தான் நீ வாழ்க்கை வளமுடன் உங்க பெருமை எடுத்து விடணும். ஏன்னா மூச்சு சமயம் நாட்டி வந்தானே அப்படி இருக்க எங்களுடைய குல தெய்வமா காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மா புத்தி மாதிரி டிஸ்டர்ப் இல்லாத இருந்தா தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது கேட்கும். சேவகா, அப்படி காமாட்சி அம்மன் அருளினாலே இமயோகிரி சாரலில் இருக்கும். ஆமாம், ஜம்பு நதிக்கரையிலே ஜம்பு மகாரிஷியை கொண்டு வந்து முனிவரை கொண்டு வந்து எங்களுடைய குலதெய்வம் ஆகிய அம்மனை காமாட்சி அம்மனானது ஆமாம் ஜம்பு மகாரிஷியை வைத்து ஒரு ஹோமம் நடத்தியது. முனிவரால ஒரு யாகம். ஆமா, சரி. அந்த யாகத்தின் மூலமாக முதலில் வன்னியபுத்திர மகாராஜன் உதித்தார். ஜம்பு மகாரிஷி மகாமுனிவர் செய்த யாகத்தினால் முதலில் உத்தரவன்னிய மகாராஜா ஆமா அக்கினில பிறந்திருக்கிறார். அதே யாகத்தில் நானும் உடன் பிறந்தேன். அங்கத்தானே உட்காந்து பாத்துருந்தேன், நீ குதிக்கலையே. நான் பார்த்த வன்னி மகாராஜா வந்தாரு, குய்ய மூலையான கோயில் தான் போட்டு கோயில் உள்ள போகுது. நீ போய் சொல்ற என்கிட்ட. ஏமா அப்படி குச்சாராப்பா, நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சு இருந்தா அவனுக்கு தலையாயிட்டு நம்ம ஒரு 4-5 பேர் வெளிக்கிறோம். கூட நம்மள பார்க்க மாட்டான். போய் வெளியே கரெக்ட் பண்ற மாதிரி நாளைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஆட்டம் நெருங்குது, ஆச்சார கரெக்ட் பண்ற மாதிரி. நீ எந்த மாதிரி போற எங்க வந்து சுத்தமா ஆச்சார வந்து புத்தி இருக்குமா? நம்ம என்ன பேசிக்கிறோம்? அப்ப யாருக்கு தொண்டு நோவான்? அவன் என்ன பண்ற மாதிரி வாத்தியாரா கல்யாணம் பூச்சிருக்கா எந்த சிலுப்பாத இடமாக்குது. அத்த கொடுத்தினா வாங்கி அந்த குடிச்சிட்டு என் ஜவுகத்துக்கு போட்டு போட்டு மேல இருக்கிறவங்க அடிக்க பார்த்து நான் காது காக்காத போட்டு கிடக்குறேன் தலையாடி. அப்படி இருக்க நாங்களோ ஜம்பு நதிக்கரை ஜம்பு மகாரிஷி அருளினாலே ஆமாம் காமாட்சி அம்மன் ஆசீர்வாதத்தாலும் யாகத்தில் வன்னிய மகாராஜுடன் உடன் பிறந்த நீதி சுமந்திரன் பெயர். முதல்ல அவர் பிறந்த, இரண்டாவது நீ பிறந்த. ஆமா, அதே காமாட்சி அம்மனானது ருத்ராகிரி பட்டணத்தை ஒன்று விற்பனம் செய்தது. அந்த பட்டணத்தை வன்னியபுத்திர மகாராஜாவை மன்னனாகவும் அந்த நாட்டிற்கு மன்னனாக்கி என்னை மந்திரியாகவும் பட்டம் சூட்டியது. நீங்கள் இருவரும் ஒருமிக்க சேர்ந்து இந்த ருத்ராகிரி பட்டணத்தை சீரம் சிறப்பமாக அரசாட்சி செய்து வாருங்கள். ஆட்சி செய்ய வேண்டாம். அப்படி இருக்க உத்தரவு
உங்களை ஏன் நான் அக்னி மூலமாக என்றெடுத்தேன் தெரியுமா? எதுக்குன்னு சொன்னாங்க? ரத்தினாபுரி பட்டணத்தில் ரத்தினாபுரி பட்டணத்தை வாதாபி எனதாபி இரு அரக்கர்கள். ஓ, 2 அரக்கர்கள் பிறந்து சம்மாரம் செய்யறாங்க. தேவர்களையும் ஆமா முனிவர்களையும் ஆமா தேவ கன்னிகளையும் செய்யறாங்க. யமன் வாழ்வு குபேரன் வருணன், வாயு, இரணியன், ஆமா. உட்பட தேவேந்திரன் உள்பட அனைவரையும் சிறைபிடித்தார்கள். ஓ, அதான் செய்யறாங்க, வதம் செய்யறாங்க, ஆமன் வதைக்கிறாங்க. சிவனை நோக்கி தவம் செய்த காரணத்தினால் ஆமா வேகா உடல் சாகா சாகாவரம் பெற்ற அகம்பாவத்தில் இந்த மாதிரி எல்லாம் தேவர்களை துன்புறுத்தி பாதாள சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். ஓ, நமக்கு எதிரியே யாரும் கிடையாது. நம்ம போட்டுதான் சட்டன்னு வதைக்கிறான். ஆமா. அப்புறம் அப்படி இருக்க இந்த இந்த நிலையில் தேவகா அதுதான் கடவுள் விடு. இந்த பக்கம் அமைதி, அந்த பக்கம் கூச்சல். அதேதான், அவங்க தான் நம்ம பக்கம் கூட டிஸ்டர்ப் அதிகமா தெரிந்து பாரு. அப்படி இருக்க தேவகா அப்படி இந்த அரக்கர்கள் தேவர்களை துன்புறுத்திய காரணத்தினால் செய்யும் இம்சை தாங்காமல் கோபால கண்ணனானவர் ஆமா பரம சிவனானவர் அழைத்து மைத்துனா, நானும் அரக்கர்கள் 5 புலம்பி வரம் கேட்டதால் கொடுத்து விட்டேன். அந்த வரத்தை தவறாக பயன்படுத்தி இப்போது தேவர்கள் எல்லாம் இன்னலுக்கு ஆளாகி விட்டார்கள். நீ கொடுத்த வரத்தால் தேவர் எல்லாம் அவதிப்படுகிறார். நான் கொடுத்த வரத்தால் என்று சிவபெருமான் மைத்துனராகிய கிருஷ்ண பரமாத்மாவிடம் முறையிட்டு அதற்கு கிருஷ்ண பரமாத்மா மைத்துனா, நானே ஒரு உபாயம் சொல்கின்றேன். அவங்களுக்குள்ளே ஆமா ஆலோசனை. என்னுடைய தந்தையான பார்வதா தேவியை சமூகம் அழைத்தவா என்று கூற. ஆமா, சிவனுக்கு அர்த்தநாதீஸ்வரராக விளங்கக்கூடிய பார்வதா தேவி ஆமா கூட அழைத்து வந்து அவர்கள் 2 3 சேர்ந்து அம்மா தங்கா, நீ பார்வதியாக இருக்கின்றாய் அல்லவா? இந்த பார்வதியை காமாட்சியா உருவம் மாறி பூலோகம் சென்று பார்வதியாக இருந்த உருவத்தை மாற்றி காமாட்சியா மாறி நீ அங்க போய் யாகத்தின் மூலமாக ஒரு 2 புத்திரர்களை உற்பணம் செய்து அவர்கள் மூலமாக இந்த பூமியை நடக்கும் அகம்பாவித்தை அரக்கர்களை அழிக்க கடவது என்று தெரிவிக்க, அதன் பிறகு காமாட்சியானவனாக உருவம் மாறி வந்து எங்களை குலதெய்வமாக விளங்கி எங்களை உற்பணம் செய்தது. அப்படி இருந்தாலும் இன்னும் நான் எப்பேற்பட்டவன்? நீதி அப்படி இருக்க இந்த ருத்ராகினி பட்டணத்தை நீதி நெறியோடு அரசாட்சி செய்தவாளா என்று காமாட்சி அம்மனும் வன்னியபுத்திர மகாராஜாவும் உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். உங்க பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. ஆமா, ஏதோ காரணமாக இன்றைய தினத்தில் நம்மை தந்தை இல்ல அப்படி புத்தி விடுவேன் வன்னியபுத்திர மகாராஜா. அவரு உனக்கு என்ன வேணும்? எனக்கு மகாராஜா அண்ணா. ஒரு விதத்துல பார்க்க போனா அண்ணனா வேண்டாம் மடியா மகாராஜா. அண்ணன் அடுத்தது வீட்டுக்கு தாய் தகப்பன் அர்த்தம். அண்ணன் அண்ணிலாம் ஒரு அண்ணன் தம்பியா பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். தாய் தகப்பன் நான் யாரை என்ன பண்ணுவேன்? ஆமா, அவங்கள அண்ணனா ஏத்துக்கணும். ஆமா, அப்போ உனக்கு முன்ன பிறந்திருக்கிறாரு. ஆமா, அண்ணனா அவங்க கோப்பலாம், உன்னை படைச்ச தந்தையா அவங்க கோப்பலாம். நாட்டுக்கு அரசன் அவரு. அரசன் கரெக்டா? அதனால அண்ணனை போய் பார்க்கலான்றியா? அதுவும் மொட்டை யாரு? அரவானா? எந்த காரணம் தெரியலையா? அப்படி இருக்க அரசனை கண்டு கொள்ள வேண்டும். வார்த்தை பிரகாரம் உனது நாட்டிலே உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி சுமந்திரனை அழைத்து வந்து விட்டு அப்படி அழைத்து வா.
அறிவிப்பாய் சுமந்திர மந்திரியே. நீதி தவறாமல் அரசாட்சி பொங்கி வரக்கூடிய நீதி சுமந்திர மந்திரி உங்களுடைய பண்பாளங்களுக்கு அநேக கோடி வந்தனம். மாலை பாடினாய் ஆனால் மந்திரியே, சுமந்திர மந்திரியே, தெரிவிப்பாய் ராஜனே. அந்த வாதாபி எனதாபி இந்த அரசர்கள் இருக்கின்ற மந்திரியான பஞ்ச மந்திரி ஆமா அன்னவரை அழிக்க நமது அம்மநாதனு ஜெயவேர் வெற்றிக்கு நீ வெற்றியோட திரும்ப வா. அப்படியே வருவாருங்க. யாரை கூட்டி செல்ல வேண்டும்? நம்ம பட்டுங்களை தான் கூட்டு போகணும். தஞ்சை அவங்க தான் ஓடி ஓடி அடிப்பாங்க பாரு. இவங்கெல்லாம் ஓடி ஓடி அடிக்கிறவங்க பேச்சாரா பட்டுக்கிறாங்க. அப்படியா? ஓடி ஓடியே போய் பாரு அவங்க பேர்த்த. யாரை கூட்டி செல்ல வேண்டும்? அந்த மந்திரி மகனை வாழ்க. நம்ம ஒண்ணு போக கூடாது. நமக்கு மந்திரிக்கிறானுங்களா? ஆமா ஆமா. இன்னும் எப்படி போனா? எப்படி இந்த சுமந்திர மந்திரி நம்முடைய மந்திரி படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு நம்ம ரணகல பூமி வந்துட்டோம். ஏற்கனவே நாடகம் ஆடி 2 பேர் அரசு வேலை கிடைத்தா நான் நாடகம் நடத்துறேன். நாங்க வந்து ஆடுறோன்னு சொல்லிட்டு ஒரே வருஷம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் உடனே டிரைவரா போயிட்டானுங்க. சரி போனா என்ன? 2 பேரும் அதோ இருக்கிறாங்க. 2 பேரும் டிரைவரா? ஆமா. எனக்கு தம்பியா வேஷம் எடுத்து நடிச்சாங்க. ஒரே வருஷம் தான். சரி 2 பேர் எதுல நின்னுங்கறானு பாரு. எனக்கு வேலையே கிடைக்கல. ஏதோ அவங்க டிபார்ட்மெண்ட் வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்மளுக்கு தான் நீ வந்து காப்பு கட்டு நாடகத்தை வந்து 1 வருஷம் ஆடு. அடுத்த வருஷம் இந்த பஸ்ல நீ டிரைவரா கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு நீ சொன்னியா? சரி கூப்பிட்டு கேளு நேரா. பஸ் டிரைவர் 2 பேரும் வேலை வாங்கினா கூட பரவாயில்ல. ஆளுக்கு 25,000 எடுத்தாந்து அப்படியே 2 பேரும் இங்க கோயிலாண்டு வராதா? அங்க சின்ன ஓ மப்டி கஜரா. நானும் அவங்களோட போயிட்டாங்க. அம்மால நாகராஜா அவங்க மணி வீந்து போச்சு. ஆட்டி ஆட்டி காமிடா. ஆட்டி காமி. எனக்கு பேஜராக உடம்பு சரியில்லை. நேரா போனோம். இந்த பூனைக்குட்டி வந்து பிளேடியா ஏன்டா இப்படியே இருக்கிறேன்னு கேட்கலாம். பூனைக்குட்டி வேஷம் கட்டின்னு வந்தான் பாரு. அவன் புள்ள பேரு புலிக்குட்டி.
சேவகா ரொம்ப பேடி போய் பாத்து வா சேவகா வந்திருக்கிறவன் எனக்கு நிகரானவனா இல்ல மந்திரி பதவி விடா இல்ல ஜட்டி போடுறானே பாத்து வைப்போம் உயரம் கிடையாது சேவகா நாயா பங்களா கூட சண்டை போட்டு ஏய், இவன் 20 வருஷத்துக்கு முன்ன வந்து ஆட்டாச்சு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு போறேன் தனுஷா போனவன் இங்கே நாட்டை ஒழுங்கா பாதுகாத்தானா அங்கதான் கேட்கிறாங்க பின்ன பாதுகாத்து தான் இருந்தாரு என்னால முடியல நீங்க மட்டும் வருஷம் வண்டி நாளைக்கு ஆடுறீங்க என் மணால் செஞ்சுட்டு போதும் மிலிட்டரியில மணாலாம் நான் அடிச்சது போதும் இனிமே நான் செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா 50 லட்சத்தை வாங்கிக்கிறேன் சரி வாங்கினா கூட அவர் வந்து அம்மாளுக்கு இதுக்கு தொண்டு செய்யற மாதிரி தானே இப்ப கணக்கு ஆமா அப்பயே அவரு குத்தி காமிக்கிறார் 20 வருஷம் கழிச்சு 2 வருஷமா இப்பதான் ஆடிங்கலாம் சரி அவர் இந்த ஆள் இருந்து வரலையா இல்ல இல்ல அவருக்கு பார்த்தா தான் நான் வந்து அடிக்கிறேன் ஆமா சேவகா அப்படி இருக்கு அவன் யாரு எந்த ஊரு அவன் பேரு அவன் நாட்டு ரத்னாபுரி வாதாபி சூரனுடைய மந்திரி நரிமகாசூரு சொரிமகாசூரனா அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றேன் 20 வருஷம் பதுங்கி இருந்தது போல் இன்னும் 20 வருஷம் ஓடிப்போ சொல்லு அவங்க அங்க இருக்கிறதான் நம்மள இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா படுத்து வீட்டுக்குள்ள தூங்குறாங்க அவங்க பொண்டாட்டி புள்ளி வீட்டுல வச்சுட்டு ஓ பொய் ஏய் லடாக்ல சண்டை நடந்தா இவன் பீகார் போயிடுறான் பீகார் ரொம்ப தரக வேணாம்னு சொல்லு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வர சொல்லு ரெடி பேச வேணாம்னு சொல்லு சேவகா கூட்டாளிக்கு வந்து என்னன்னாக்கா இந்த முடி வச்சிருக்காங்க வண்டி சட்டை முடி அதனால குண்டு ஏய் குண்டா அம்மன் அருள் இருந்தா எந்த முடி வச்சாலும் தாங்கணும்டா எப்படி தாங்க ஓ தாங்கிந்தாங்கிறானுங்க பரவாயில்ல சேவகா நாம் யாருக்காக செய்கிறோம் தொண்டு நம்ம யாருக்கு அம்மாவுக்கு அப்போ நம்ம உடம்பு உயிர் அனைத்து அவனுக்கே சொந்தம் ஆமா என்ன நடக்குதுன்னா தெகிட்டா இருக்கணும் அவங்க வந்து ஆடுறாங்க நம்ம ஆடுறோம் அதேதான் நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது அவன் என்று அணுவும் அசையாது இந்த உலகம் அதேதான் அடுத்த வேலையை சேவகா இவனுக்கு உயிர் பிச்சை தருகிற ஓடி போக சொல்றான் மகாராஜா உனக்கு வந்து உயிர் பிச்சை தரான் அவரு ஓடி போய் போலீஸ்க்கு சொல்றாரு அவன் யாரா உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு தகுதி என்ன நான் என்னோட அரசர் வாதாபீஸ்வரன் பரமேஸ்வர பட்டம் பெற்றவர் அவனுக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன் அவனை ஓடி போய் அந்த ஓடாத மலைக்கல்ல உட்காந்து சேவகா அவரு ஓட சொல்ற அவரு உன்ன ஓட ஏற்கனவே பாதாபியோட தாய் மாமா மக்களாகிய 3 பேரையும் அடிந்தார்கள் 3 பேர் போய் சொல்லிட்டான் இவன் 4வதாக நெறிமகா சொரிமகாசூரன் வரா வந்துக்கிறாரு இப்படி இருக்கு லேசில் விடலாமா அந்த அர்த்த சந்திர பணம் புட்டினே வந்திருக்கும் ராஜ்யமே அவனுடைய சுற்றமத்தை கண்டு அவனுடைய உயிரை மாற்றி விடுவேன் மகாராஜா ஓடி போய் போய் சொல்றாரு ஓடி போடா ஓடி போடா சரியான அடி போய் ஆகட்டும் போருக்கு அஞ்சாத சூழல் போருக்கு அஞ்சாத சூழல்
சேவகா நீ சாவாத நானும் சாவாத நீ அந்த பக்கம் இரு. நான் அந்த பக்கம் இருக்கிறேன். அவங்களை சாவச்சு போடலாம். சேவகா நாங்களோ போருக்கு அஞ்சாத சூரர்கள் 2 பேரா சின்ன பையன் பொடி பையன் எங்க வருது அசுர வருதம் நாங்க போருக்கு அஞ்சது இல்ல உயிர் போனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல பயப்படாதவங்க. போருக்கு அஞ்சாத சூரர்கள் நாங்கள் எங்களை இவனால வெல்ல முடியாது இவங்கெல்லாம் வந்து இவங்க மகாராஜாங்கிறாரு பாரு அரக்க வம்சத்துல அவர் தான் வர வாங்கினாரு இல்லையா அவங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதே திமுறி இருக்க மாட்டேங்குது. நான் தண்ணிக்கு அஞ்ச மாட்டேன் அன்னைக்கு அவனை தீர்த்துட்டு தாண்டா போவான் பிள்ளைடானே என்ன கேட்கணும் நினைச்சா எப்போ தீர்ந்து போயிருக்கும் கதை. ஏய், என்ன அண்ணாவது அம்மா நேரம் சும்மா ஒரு சண்டை போட்டு சாவ சொல்லி இங்க செத்து போ என்ன சாவடி ஏய் சேவகா இப்ப என்ன உங்களுக்கு போறோமாமா? ஆமா நான் ரொம்ப நேரம் வந்தேன் நம்ம பேசுங்க நினைத்து அவருக்கு பிரச்சாரம் இருக்க மாட்டேங்குது. அப்படியா? ஒன்னும் தலைப்பாக இல்லை அவன் தேடி போட விளையாட்டு போனீங்க அடுத்த நேரம் சும்மா ஏய் அட கிருவாண்டே தட்டோ சேவகா அட பாரு நொண்டிக்குள்ள தீரமா மடிக்குற சேவகா இவனுக்கோ வீரம் வீரம் என்று தெரிவிக்கிறான். தேவ கன்னிகளை துன்புறுத்திய மடையார்கள் பெண் என்றும் போலாமல் இந்த அரக்க பயல்கள் துரத்தி பாதாள சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். நம்மளையோட கை வச்சுக்கிறாங்களே நீங்க இவனுங்க ஏண்டா? ஏய், இவனுங்க பெண்களை துன்புறுத்திய பாவத்திற்காவது நிச்சயமாக மரணம் அடைந்தே தீருவார். ஆமாடா, என்னடா ஊசி வச்சுக்கிற போய் இவனை விடலாமா? ஓடிக்கோ அவன்கிட்ட மொத்த கணக்கு தடுத்து வெட்டி வீசி இருந்துட்டேன். இப்ப நான் வந்து வெளியே கூட்டி 10,000 பானைகளே அவன் மீது ஏறி இருக்கின்றது. அவன் பேசி பேசி சாவடிக்கிறான். கும்பாசாரத்துக்கு பேச ஆரம்பிக்கணும். பேசி பேசி என் தொண்டையே கிஞ்சி போய் பேசாதான் காசு வரும் பேசனா ஊமின்னு சொல்லுவாங்க. சாம்பலுக்கு பிறகு சன்னியாசி பயனே முடிந்தா என்னுடைய கணங்களை தடுத்து உயிர் பேர்த்து ஓடி போய் ஐபோனா புதுக்கால போட்டு பேசி சொல்லு. ஒரு மனிதனானவன் குளித்து விட்டால் அவன் அந்த சாம்பலைகளை எடுத்து திருநீராக நெத்தியில் பூசவில்லை என்றார் பாலைவனத்துக்கு சமமடா அவன் முகம். முகத்தில் பொட்டு என்று ஒன்று இல்லாத முகத்தை பார்த்தால் அங்க போற காரியம் ஒண்ணு கூட நடக்காதுன்னு சொல்லியிருக்கான். சேவகா, உண்மையான அவன் சிவனுக்கு வரம் வாங்கியிருந்தால் அந்த சாம்பலில் அவன் தப்பா பேசலாமா? அந்த சிவனே சாம்பலில் பிறந்தவன், அந்த சிவ ரூபமே சாம்பல். அப்பேற்பட்ட சிவனிடத்தில் வரம் பெற்றுக் கொண்டு அந்த சிவனே சாம்பல் என்று சொல்றாரு. இவன்லாம் நிறைவேறுவானா? வரம் கொடுத்த தலைமையில கை வைக்கிறாங்க வேலை. இவன் அட்டி அது பட கேட்டு முடியும்.
ரெண்டு பேரும் பின்னால ஆலோசனை பண்ணிட்டு பின்னாடி தப்பம் கழிச்சு பத்தியா போய்கிறவன் குளமாக இருக்கலாம் சின்னதாவும் இருக்கலாம் இருந்தாலும் காரம் பெருசு கை குத்து மாட்டிக்காவரான்னு சொல்லி அவனுடைய வெற்றி பொறுப்புடைய முறையை பார்த்து பதுங்கி ஓடுறானுங்க. அவன் சேனை எல்லாம் பின்னங்கால் பிள்ளைட்டு ஓடுது. பயப்படுறாங்க. சேனையை பார்த்து பயந்து ஓடுறானுங்க. சின்ன பசங்க அக்னியில் உதித்து வந்தவர்கள் உங்களை அழிப்பதற்காக உங்களை பார்த்து வாங்குறோம். அப்படியா? சரி. இவன் இவ்வளவு வீரம் பேசுறானே, இவனுக்கு வீரம் இருக்குதுன்னு நினைக்கிறியா? இவனை லேசில் விடலாமா? அத கூறு கூறாக இந்த வன்னிய புராணத்திலேயே அதிகமான பெரிய சண்டை எங்க ஆசிரியரே சொல்லி இருக்கிறார். இந்த சண்டை தான் சொல்லி உங்களுக்கு ஆமா தூங்கினதுனால 5-6 பாட்டை விட்டுட்டோம். சேவகா அப்படி இருக்க
இந்த நரிமகாசூரன் நம்மை எதிர்த்து வந்தவன் மடிந்தான். இந்த விஷயத்தை அம்மனிடமும் அரசனிடமும் தெரிவிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஆள்லாம் முதல்லயே அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஆளுங்க படையில அவங்க ஆளுங்களை எப்பயோ சீத்துட்டு நம்ம பட்டுக்கின்னு இருக்கலாம். ஆமா மொத்த பேரும் 2 நாள் பத்திலடா இவங்க மகாராஜா போனாரு பத்தியா? ஆமா லாஸ்ட் ஆளு யார் அனுப்பிச்ச நரிமகாசூரன். ஆமா மந்திரிடா. உன்னோட கொஞ்சம் மீச 2 வரல பெருசு அதிகமா தாங்குது. ஆளு வெயிட் ஆகுறேன்னு தெரியல. பின்னால இன்னும் ஆளுங்க மீசக்காரன் தான் இருப்பான் போல உள்ள. ஆமா மகாராஜா போனாரு பத்தியா? உன் எதிரி 5 சாவடிச்சு போட்டாரு நரிமகாசூரன். நான் நரிமகாசூரன் ஜெயிச்சிட்டாருன்னா சொன்னேன். நான் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னேன். நீ வந்து தெம்பா எடுப்பட பார்த்தா கம்முனாடி பின்னாடி உட்காந்துக்கிறான செத்து விட்டாருன்னு சொல்லிட்டானா? அதே தான் நடந்துச்சு. உங்க நரிமகாசூரன் செத்து விட்டாரு. மந்திரி செத்துட்டாரு. போட்டோம்னா அடுத்தாலே மந்திரி குமாரர்கள் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேரை நான் எடுத்து மந்திரி குமாரர்கள் வருகிற விதம் காண்க. వచ్చిన ప్రయోజనం
வளர் சொல்ல சுரை சபையாடி வந்த போது என் அபிதானம் என்னவனு தெரியுமா? என் சபை நாடி வந்த போது அபிதானம் என்னவனு தெரியுமா? ரத்னகிரி பட்டணத்தை ஜெகத்தோடு பரிமாறி கொண்டு வரக்கூடிய வாதாபி மகாராஜாகிறாரு எனதாபி மகாராஜாகிறாரு இருவர் இருக்கிறார் அல்லவா? அவருடைய மந்திரி பிள்ளைகள் என்ன தெரிவிப்பார்கள். மந்திரி பிள்ளைகள் ஆமா, என்னுடைய அபிதானமோ பேர்ல உண்டாருன்னா நகுலன். பேரு மந்திரி பிள்ளைங்க. ஆமா, அதுல உண்டாருன்னா நரிமகாசுரன். அப்படி இருக்க இவன் எப்படி வருவான்னு தெரியுமா? தப்பு தப்பு நான் வரும்போது என்னுடைய முகத்தில் எப்படி பல பலன் இருக்கு பாத்தியா? மிஸ் தான் பல பல இருக்க எப்படி வரும் தெரியுமா? அத
எல்லாத்துக்குமே ரெண்டு அது மட்டும் நான் வந்தோவைக்கு நேரமாகிவிட்டது. என் அண்ணனை காண வேண்டும். புறப்பட்டு போகலாம். இடிக்க போகிறார், அதுதான் எதிர்பார்க்கலாம். அந்த சின்ன பசங்க எதுனா வந்து ஊட்டி விடியா சின்ன பசங்க சொல்றேன் பப்ளியா ஏ அஜித்யா 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 விசிலட்ரா தன்சா டே விசிலடா தூங்குறேன்டா தூங்குறடா டேய் அஜித்யா ஏய் சின்ன பசங்க வர சொல்லிட்டு நீ பாட்டு பாடு. சின்ன பசங்க ஓடியார சொல்லிட்டு நீ பாட்டு பாடுடா. அதுங்களை வர சொல்லிட்டு நீ பாடு. இது இவ்வளோ ஆட சொல்லலாம். சும்மா அப்படியே ஆடி சொல்லு அவங்க வர வரைக்கும். அந்த குட்டி பசங்க வேலை பண்ணிக்கிறாங்களா அதுக்கு வந்து சும்மா சுத்தி கிடக்கு சொல்லிட்டு நீ பாட்டு பாடிக்கிறீ. இது வந்து சும்மா நின்று ஒருத்த ஒரு அந்த 3 பாட்டு முழுசா பாருங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 லைன் பாட்டு ஓட்டான். அசிங்கமா போயிடுடி என்னடா பண்ணுது. டேய் அவன் வர சொல்லி ஸ்க்ரீன் தூக்கி பிடிச்சிருந்தா ஒழுங்கா வந்துடுவேன். இப்படியே தாண்டி பிடிச்சி போயிடா அவன் வாமா நானாங்காட்டியும் எகிரி குச்சானாங்காட்டியும் அப்படியே முடி சாஞ்சிச்சு. அவன் கடத்து ஒரே ரசம் ஒரே ரச்சா நடுக்கு ஒரே ரசம் ஒரே ரச்சா டேய் 1000 வருஷம் குப்பை நம்ம வந்து அனைத்து நீ நானும் பார்த்துட்டோம். நீ நானும் நமக்கு தெரியாது என்னாக்குதா இல்ல. இவன் 2 பேரும் தப்பு காலம் பண்ணி மாறிக்காங்க. சரி, மாட்டு ஒண்ணு தோசை துண்டு ஆசை அவன் சொன்ன இல்லையா? உனக்கு என்ன அது சொல்லு பாப்போம். ஏன்னா இப்ப ரொம்ப நாளா எனக்கும் என் கூட்டுக்காரிக்கும் ஒரு வாக்குவாதம். என்ன அதுக்கு முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஆளுங்க இப்ப உங்க அப்பா எங்க அப்பாலாம் ஒரு தீபாவளி ஆமா ஒரு பொங்கல் அப்பதான் விசேஷம். எதுனா ஒரு நல்ல நாள் வந்தாதான் வீட்டுல தோசை இட்லி கிடைக்கும். உன் வயசுக்கு என் வயசுக்கு அதான் சாப்பிட்டுக்கிறான். ஆமா இப்ப கேறவன் உடனே ஊசி போட்ட உடனே டாக்டர் என்னன்றான், நீ சோறை சாப்பிடக்கூடாது, ஆமா போய் களி துண்ணு. துண்ணு என்னது? களி துண்ணு. களி துண்ணு. என்னன்னு கோதுமை கேட்டா ரொட்டி துண்ணு. என்னன்னு கேட்டா சக்கரை. சக்கரை என்னன்னா சொல்றான். ஆமா அம்மா புண்ணியத்துல நமக்கு ஒண்ணும் கிடையாது. கிடையாது. இருந்தாலும் விஷயத்துக்கு போ நம்ம. ஆமா. ரொம்ப நாளா எனக்கு வந்து தோசை சுட்டு போட சொல்லி எனக்கும் என் கூட்டுக்காரியும் சண்டை வரும். சண்டை வரும். அப்படி இருக்கு பட்சத்துல பாய் மஞ்சா தோசை சுடணும்னு சொன்னா அதுக்கு வந்து அரிசி ஓணும். ஆமா முக்கியமா அந்த அரிசி இருந்தா தான் தோசை சுட சுட முடியும். ஆமா அப்பெல்லாம் நான் வந்து ஆமா தோசை அரிசி இருந்தா தான் சுட முடியும் போல இருக்குது. இந்த அரிசி எப்படி உற்பத்தி ஆகிறது எங்க இருந்து கொண்டாடுறது எனக்கு ஒரு யோசனை பண்ண. நான் வந்து தலைவர் விட்டு குடும்பங்கிறேன், எப்படியே கூட்டாளி வேலை செய்யறேன். ஆமா இப்ப நீ முதலாளி, நான் வந்து உனக்கு வந்து தொழிலாளி. அத மாதிரி தலைவர் வீட்டுல கூட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு 5 ஏக்கரா வந்து இடங்குது. அந்த 5 ஏக்கராவும் நெல் பயிர் வச்சுக்கிறாங்க.
விட்டுக்கிறாங்க. அந்த 5 ஏக்கராவை கட் பண்ணிட்டு வரேன்னா பாருங்க கட் பண்றாரு உங்ககிட்ட விட்டுக்கிறாரு. தலைவர் என்கிட்ட விட்டுக்கிறாரு. அவன் பொறுப்பை வேலை செய்ய